அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்படும் என பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய், அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். எரிவாயு உருளைக்கான விலை நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து எரிவாயு உருளை வழங்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் அறிவித்தார். 3 இலவச எரிவாயு உருளைகள் மூலம் தமிழகத்தில் சுமார் 1.5 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் எனவும் அறிவித்தார். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் இந்த திட்டம் மூலம் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். 3 இலவச எரிவாயு உருளைகள் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 4,000 கோடி கூடுதல் செலவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பரந்தூர் வானூர்தி நிலைய திட்டம் கைவிடப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வெற்றி பயணம் திட்டம் விரிவுபடுத்தப்படும் எனவும் அறிவித்தார். இதன் மூலம் எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என அறிவித்துள்ளார்.